கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த இளைஞர்கள் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாரிடம் தாவேகா அடிப்படை உறுப்பினர் அட்டைகளை பெற்றனர். கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் தமிழக வெற்றிக் கழக கோவை கிழக்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான பாலமுரளி, கிருஷ்ணன் மற்றும் அபய் கிருஷ்ணன் தலைமையில் மாபெரும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சம்பத்குமார் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிரி பிரசாத், பகுதி செயலாளர் சரத்குமார், தாவேகா நிர்வாகிகள் வைரமணி, போனஸ் பாபு, உமா மகேஸ்வரி, மணிகண்டன், அமிர்தலிங்கம், இந்திராமணி, ஜார்சல் பீட்டர், நாகராஜ், சுரேஷ் பாபு, புவனேஷ்ராஜ் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக அடிப்படை உறுப்பினர் அட்டைகளை அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத்குமார் கூறியதாவது: அனைத்து கட்சியினரும் நமது தாவேகா கட்சியில் இணைந்துள்ளனர். அவர்களுடன் இணைந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாவேகா கட்சியை தீர்ந்து போன கட்சி, இங்கு இதற்கு மேல் சரக்கு இல்லை என்று கூறி வருகின்றார் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் கூறியதாவது: தீர்ந்து போன கட்சி யார் என்பது மக்களுக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை சந்தித்துதான் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்களுக்கு சேவையாற்றவே நாங்கள் வந்துள்ளோம். இது மாதிரியான விஷயங்களை தாவேகா ஒருபோதும் காதில் போட்டுக் கொள்ளாது என்றார். இன்று அனைத்து கட்சியிலிருந்து அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் திமுக, அதிமுக என்று அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒற்றை சிந்தனையுடைய, மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய, மக்களுக்கு நல்லது இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கின்றோம். அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பே இன்று இந்த இடத்துல கிடச்சிருக்குது. நல்ல முறையில் பயன்படுத்திக்குவோம். சார் புரியல. நீ ஓகே ஓகே முதலமைச்சருடைய கருத்துக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? முதலமைச்சரோட கருத்தை பற்றி நம்ம ஓகே ஓகே நீங்கள் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்கள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சரி, தீர்ந்து போன கட்சி யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவங்களுக்கு உண்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. யார் தீர்ந்து போன கட்சின்னு மக்கள் அவங்களுக்கு தீர்ப்பிலேயே நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இன்னும் வளர்ந்துருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே நாங்கள் 2024 தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட விமர்சனங்கள் மட்டும்தான் அவங்கள செய்ய முடியுது. ஆனால் எங்களுடைய பாதை மக்களுக்கு உண்டான பாதை என்பதை நாங்கள் ஒரே பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எங்களுக்கு உண்டான பாதைகள் மக்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யக்கூடியது. மக்களுக்கு உண்டான செயல்பாடுகளையும் மக்களுடைய தேவைகளையும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா இன்று இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தளபதி அவர்கள் தாங்கிறது உறுதியாகவே நாங்கள் சொல்கிறோம். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அனைத்து நேரங்களையும் மக்களுக்கு உண்டான சேவைகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது செயல்பாடுன்னு காட்டக்கூடிய ஒரு முதல்வராக இன்று நமது மாண்பு முதலமைச்சர் செயல்பட்டுருக்காரு. அதில் யார் தீர்ந்து போன கட்சி என்பதை மக்கள் அறிவார்கள். அது அவங்களுக்கே அந்த கேள்வி அவங்களுக்கே நாங்கள் இதை திருப்பி வைக்கிறோம். நிச்சயமாக இது அனைத்து துறைகளும் இது போன்ற செயல்பாடு தொடரும். ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் விசிட் பண்ணோம். இன்னும் எல்லா துறைகளுக்கும் உண்டான தேவைகளை அறிஞ்சு அதை செயல்பாடுகளை பார்த்துட்டு விசிட் பண்ணுவோம். நிச்சயமாக கோயம்புத்தூர் நமது மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல் ஜீரோ கரப்ஷன் என்பதே உறுதியான எங்களோட கொள்கை. அதற்கு உண்டான செயல்பாடுகளும் நாங்கள் எல்லா துறையிலும் செய்வோம். அது ஏற்கனவே மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஓப்பன் டெண்டர் தான் கொடுக்க போகிறோம். இது டைரெக்டாக பிட் அவங்க டைரெக்டாக தான் வரப்போகுது. எந்த ஒரு நேரடியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். மக்களோட வரவேற்பு நிச்சயமாக எங்களுடைய செயல்பாடு இது எல்லா துறைகளிலும் இருக்குங்கிறத நாங்கள் நம்பி உறுதியாக சொல்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் பொழுதும்
தரவுகள் கிடைக்கும்போது நிச்சயமாக உண்டான நடவடிக்கை தொடரும். தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். மாநகர ஆட்சியாளர்கிட்டும் மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் ஆணையாளர்கிட்டும் நாங்கள் அதுக்குண்டான செயல் திட்டங்களை கேட்டிருக்கிறோம், செயல்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மேம்பால பணி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பொதுமக்கள் ரொம்ப கேட்டிருக்காங்க. ரொம்ப போக்குவரத்து நெரிசலான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அது பெண்டிங்லேயே இருக்குது. செயல் திட்டங்களை வகுத்துட்டு இருக்கோம். அதுக்கு துறை ரீதியான அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தி செயல்படுத்துகிறோம். கார்பரேஷனில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 335 பேர் சேர்ந்திருக்காங்க. துப்புரவு பணியாளராக சேர்ந்தவங்க அலுவலக பணி ஆடிட்டு வராங்க. அதே போல் ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் எல்லாத்தையும் சுடுகாட்டில் வண்டி நிற்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்குண்டான புகார்கள் வந்திருக்கு சார். அதுக்குண்டான நடவடிக்கையும் அதுக்குண்டான என்ன விஷயம்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன் சார். ஆமாம், கேட்டிருக்கோம். அதுக்கு புகார் வந்துச்சுங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஒரு இடத்துல வந்து சுடுகாட்டில் வந்து வண்டி எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி புகார் வந்துச்சுங்க. அதை நான் கேட்டிருக்கேங்க. அது துப்புரவு பணிக்கு ஒரு நாள் கூட வரல. அவங்க தொடர்ந்து அலுவலக பணி ஆடிட்டு வராங்க. துப்புரவு பணிக்கு ஆள் ஷார்ட்டேஜாக இருக்குது. அதுக்காக தான் ஆள் எடுத்தாங்க. ஆனால் அவங்க குறுக்கு வழியில் அலுவலக பணி ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த புகார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் அதை விசாரிக்கிறேன் சார். சார் இன்றைக்கி கோவை மாவட்டத்துக்கு உண்டான தொழில் வளர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான சிறு குறு தொழிலுக்கு உண்டான மக்களுக்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் அதுக்குண்டான அபிவிருத்திகளும் செய்யக்கூடிய இதில் இருக்கும். அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய தேவைகள் மக்களுக்கு தேவை இருக்குது. முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் வந்து எல்லா பகுதியிலும் இருக்குது. இன்னும் வந்து எத்தனையோ பாலங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இன்னும் அதுக்குண்டான போக்குவரத்து நெரிசலை இன்னும் கட்டுப்படுத்த முடியல. இப்போ வரக்கூடிய 5 வருட காலங்களில் அடுத்த 50 வருடத்துக்கு கோயம்புத்தூர் தேவையான திட்டங்களை வந்து வகுக்கிறது எங்களுடைய லட்சியமாகவே இருக்கும். அதுக்கொண்டு செயல் திட்டங்கள் செயல்படுத்தும் என்பதை எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.